வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோல போன வீடியோல ஆங்கிலோ இந்தியன் கவுன் ஒண்ணு கட்டிங் போட்டோம். அது இப்ப எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இங்க பாருங்க. இது பேக், இது ஃப்ரண்ட்டு. இப்ப இத ஜாயின் பண்றேன் பாருங்க. இத பாருங்க. ஒரு பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். இன்னொரு பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. இத பாருங்க. ஒரு ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கை ஜாயின் பண்ணிக்கோங்க. கை ஜாயின் வந்து நம்ம டாப் எல்லாம் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ கை ஜாயின் பண்றேன். இப்போ பாருங்க, நம்ம டாப் எல்லாம் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதே மாதிரியே பைப்பிங் மேல வரும். நீங்க அதே மாதிரியே ஜாயின் பண்ணிக்கோங்க. அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதே திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. பக்கம் ஜாயின் பண்ணிட்டேன். இன்னொரு பக்கம் ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ற பாருங்க. அது திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இந்த கை ஜாயின் பண்ணியாச்சு. போய் எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இப்போ இது பேக், இது கீழே பாட்டம் வந்து இப்போ தைக்கலாம். இதை கொஞ்சம் தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு சுருக்கம் அங்கங்கே வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் முடிச்சாச்சு. அதே திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க.
ஒரு பக்கம் தைச்சாச்சு. இன்னொரு பக்கத்துக்கு இதை தைக்கலாம். இது ஃப்ரண்ட்டு. திருப்பிட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. முடிச்சாச்சு. இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. இந்த மாதிரி கை சுற்றளவு வந்து 4.5 வைக்கிறேன். உடம்பு சுற்றளவு வந்து 1.5 இன்ச்சு தான் உங்களுக்கு விட்டு கட் பண்ணியிருக்கேன். இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி 1.5 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் ஷேப்புக்காக. அப்படியே திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் தைச்சாச்சு. இப்போ கீழே வந்து மடித்து தைச்சிட்டு இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கீழே மடித்து தைக்கணும். இங்கே இந்த ஷேப் இருக்கிறதுனால லைட்டாக ஒரு மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மடிச்சிங்கன்னா இழுக்காத தையல் போடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த அடுத்தது மடிக்கும்போது உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். இழுக்காத தையல் போடுங்க. இழுத்தீங்கன்னாக்கா அந்த வி ஷேப் மாதிரி வராது. லூஸாக கொடுத்து தைச்சிங்கனாக்கா அடுத்தது நீங்கள் மடிக்கும் போது அழகாக வரும். முடிச்சாச்சு. இப்போ இதை அப்படியே மடித்து இன்னொரு தையல் போட போகிறோம். பாருங்க, இதை அப்படியே மடிச்சுட்டு ஒரு தையல் போட போகிறோம்.
பாருங்கள் தையல் போட்டாச்சு. பாருங்கள் தையல் அழகாக வந்துருக்கு பாருங்கள், நீட்டாக வந்துருக்கு பாருங்கள் தையல். பாருங்கள் அழகாக வந்திருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் மார்க் பண்ணது இருக்குது, 4.5 வச்சுட்டு கைக்கு மட்டும் அளவு எடுத்துட்டு அப்படியே தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நேராக ஒரு தையல் போடணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இந்த கவுனு. ஒரு தையல் முடிஞ்சு இப்போ 2ஆவது தையல் போடுறேன். அவ்வளோதான், கவுன் வேலை முடிஞ்சிடுச்சு. பாருங்க கவுன் வேலையை முடிஞ்சிடுச்சு. பாருங்க இந்த கவுன் வேலையை முடிஞ்சிட்டு இப்போ அந்த கழுத்து பீஸ் மட்டும்தான், பைப்பிங் மட்டும் வச்சுட்டா அவ்வளோதான், இந்த வேலையை முடிஞ்சிடுச்சு. கவுனு தைச்சி முடிச்சாச்சு. இதில் வந்து சுருக்கை கம்மியாக இருக்குது. வேறு ஒரு மாடலில் வந்து நான் சுருக்கை நிறைய வச்சு இந்த பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணி உங்களுக்கு அழகாக தைச்சி காட்டுறேன். இதில் ஏற்கனவே வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் இதுக்கு தான் துணி செட்டாக இல்லை, அதனால் இது சாதாரண கவுனாகவே தைச்சிட்டேன். அடுத்தது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கவுனு நிறைய ஃப்ரில் வச்சு இந்த பட்டியெல்லாம் வச்சு உங்களுக்கு வேறு மாடல் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.